நிறைய பேர் என்கிட்ட வரது உண்டு, கேட்குறது உண்டு ஒரு சில விஷயங்களை. விலைவாசி ஏறி போச்சு, அதுக்கு இதுதான் காரணம், இந்த பாலிசி தான் காரணம், இது சம்மந்தமாக ஒரு பொதுநல வழக்கு என்னால் தொடுக்க முடியுமா, நீங்கள் அசஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை வேறு எதனா ஒரு ஃப்ரிவிலஸ் ரீசன்ஸ் போட்டு சொல்லி இதுக்காக ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு ஒன்று ஒரு சோஷியல் காசுக்கு போராடணும்னு இன்ட்ரெஸ்ட்டோட வரவங்க ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் அவங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக கொஞ்சம் எதனா ஒன்று பண்ணணும், இதனால் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுறதுனால அவங்க பேர் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு டிவியில் வரத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்கன்றதுனால நம்மளும் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக கேட்குறவங்களும் உண்டு. ஸோ ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ற கான்செப்ட் நிறைய பேருக்கு பாப்புலராக போன ஒரு கான்செப்ட்ன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு லீகல் பிரின்சிபலை பற்றி, ரிட் பெட்டிஷன் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான லீகல் பிரின்சிபலை பற்றி பார்க்கணும். அதுதான் ரூல் ஆஃப் லோக்கஸ் ஸ்டாண்டி அப்படின்னு பேர். லோக்கஸ் ஸ்டாண்டினா என்னென்னா, ஒரு கோர்ட் முன்னாடி ஒரு வழக்கை தொடுக்கிறதுக்கான, அல்லது இன்னும் கிளியராக சொல்ல போனால் த ரைட் டு இன்வோக் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட், அதாவது ஒரு கோர்ட்டோட அதிகார வரம்பை செயல்படுத்தும் விதமாக ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்கான ஒரு அருகதைக்கு பேர் தான் லோக்கல் ஸ்டாண்டி. அது உரிமைன்னு சொல்ல முடியாது, அது பேசிக் ஒரு அருகதை. அது அந்த பேசிஸில் தான் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை இன்வோக் பண்ண முடியும்னு சொல்லி. ஒரு சிலருக்கு ரிட் மனு ஃபைல் பண்ணுறதுக்கான லோக்கல் ஸ்டாண்டி இருக்காது, பட் அதே சப்ஜெக்டில் ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான லோக்கஸ் ஸ்டாண்டி இருக்கலாம், இல்லை வேறு எதனா கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான லோக்கஸ் ஸ்டாண்டி இருக்கலாம். ஸோ லோக்கஸ் ஸ்டாண்டின்றது ஒரு டிஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பெட்டிஷன் டிஃபர் ஆகக்கூடிய விஷயம். இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை இன்வோக் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் இருக்குது. இவங்களால தான் ரிட் மனு ஃபைல் பண்ண முடியும்னு. ரிட் மனு ஒரு வைடர் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது நிறைய பேர் அந்த காம்பஸ்குள்ளே வருவாங்க. யாரால் ரிட் மனு ஃபைல் பண்ண முடியும்? ஹூ கேன் ஃபைல் அ ரிட் பெட்டிஷன்? லோக்கஸ் ஸ்டாண்டி யாருக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எவால்வ் ஆகி இது சம்மந்தமாக நிறைய ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இருக்குது. 1966 ஆரம்பித்த கேசஸ்லேருந்து நிறைய ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இருக்குது. ரொம்ப இதுக்கு ஒரு பிரேக் பாயிண்ட் ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்பி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அதை பற்றி ப்ரீஃபாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது தவிர நாளைக்கு இல்லை அப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் பொதுநல வழக்கு, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு தொடர்ச்சியாக நம்ம அதையும் பார்க்க போகிறோம். ஸோ ரூல் ஆஃப் லோக்கஸ் ஸ்டாண்டியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறது 3 கேட்டகரி ஆஃப் ஆளுங்க, ஒரு பர்சன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபைல் பண்ணுறதுக்காக கோர்ட்டு முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க. அது ஜோஷிபாய் மோத்திபாய் வர்சஸ் ரோஷன் குமார்னு சொல்லி ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்று பர்சன் அக்ரீவ்டு, அதாவது வேதனைப்பட்ட நபர், அவங்க ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி ஸ்ட்ரேஞ்சர், அதாவது சம்மந்தப்படாத நபர், அது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி பிசிபாடி ஆர் மெடில்சம் பர்சன், அதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு வழக்காடும் ஒரு சைக்காலஜி கொண்ட ஒரு பர்சன், அவங்க ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியோட கேஸை ஏற்றுக்க முடியும் ஒரு ரிட் பெட்டிஷன்லன்றதை அந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பர்சன் அக்ரீவ்டு அப்படின்னா என்ன, வேதனைப்பட்ட ஒரு நபர் அப்படின்றதுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். 3 கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. பர்சன் அக்ரீவ்டுன்னு சொல்லும்போது, ஒன்று அஃபெக்டட் பர்சன், அதாவது பாதிக்கப்பட்ட நபர் வேதனைப்பட்ட நபராக சேர்த்துக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியாகும். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டட் பர்சன், சம்மந்தப்பட்ட நபர் வேதனைப்பட்ட ஒரு நபராக சேர்த்துக்க முடியுமான்னு. மூணாவது பர்சன் அனாய்டு, அதாவது மனக்கசப்பு உண்டாகிய ஒரு நபர், அவர் வேதனைக்குரிய ஒரு நபராக சேர்த்துக்க முடியுமான்னு சொல்லி. இது 3 கேட்டகரியாக நிறைய கேசஸில் சுப்ரீம் கோர்ட் பிரிச்சிருக்காங்க. இது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சப்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது 3த்துலேயும். அது என்னென்னா ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பர்சன் அஃபெக்டட், பாதிக்கப்பட்ட நபர்ன்றது வேற, வேதனைப்பட்ட ஒரு நபர்ன்றது வேற. பாதிக்கப்பட்ட நபர் அஃபெக்டட் பர்சன்னா இந்த ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, ஒரு ஜியோ ஒன்று வந்திருக்கு, அதனால நேரடியாக பாதிப்புக்கு உண்டாகிய ஒரு நபர். இன்னொரு வேதனைக்குரிய நபர்னா ஜியோ வந்ததுனால நேரடியாக பாதிப்புக்கான வழி இல்லை, ஆனால் ஒரு சப்சிக்வெண்ட்
ரேட்டில் அவங்களுக்கு வந்து பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேரடியாக பாதிப்பு இல்லைனாலும் ஒரு அடுத்த ஸ்டேஜில், நேரடியாக பாதிப்பு இல்லைனாலும் அடுத்த ஸ்டேஜில் அவருக்கு பாதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி. அக்ரீவ்டு பர்சன்றது வேறு, அஃபெக்டட் பர்சன்றது வேறு. ஆனால் ஜென்ரலாக அஃபெக்டட் பர்சனும் ஒரு அக்ரீவ்டு பர்சனாக எடுத்துக்க முடியும். ஸோ இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பாதிப்புக்கு உண்டாகினார் அப்படின்னா அவரால் ஒரு ரிட் மனு ஃபைல் பண்ண முடியும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது ஒரு விஷயம். பர்சன் இன்ட்ரெஸ்டட், சம்மந்தப்பட்ட நபர் அப்படின்றது பார்த்தோன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறோம். ஒரு லேண்ட் அக்விசிஷன் நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த நோட்டீஸ் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி நோட்டீஸு, ஃபைனல் நோட்டீஸ் இஷ்யூ ஆகிற அந்த ஸ்டேஜும் போது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லேண்டை வாங்கிடுறாரு, இன்னொருத்தர்கிட்ட விலை கொடுத்து வாங்கிடுறாரு. ஸோ அந்த விலை கொடுத்து வாங்கின ஒரு நபர் அது ஏற்கனவே நடந்தவருக்கு உண்டான பாதிப்பு அந்த நோட்டீஸ் கொடுத்ததுனால அது மேலே ஒரு ரிட் மனு ஃபைல் பண்ண முடியுமா? ஏன்னா இவர் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஆகிடுறாரு. இல்லைன்னா ஒருத்தர் வந்து ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு, அதுக்கு முன்னாடியே ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்னால அந்த லேண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரிட் மனு ஃபைல் பண்ணி அந்த ஏற்கனவே இருக்க நபருக்கு அந்த பாதிப்பை சரி பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ இவர் வந்து சம்மந்தப்பட்ட நபரை தவிர்த்து இவர் பாதிக்கப்படலை. இவர் வந்து மறைமுகமாக பாதிக்கப்படுறாருன்றது 2ஆம் பட்சம். ஆனால் இவர் சம்மந்தப்பட்ட நபர். ஸோ சம்மந்தப்பட்ட நபர் எல்லாரும் வேதனைக்காலான நபர் கிடையாது, அக்ரீவ்டு பர்சன் கிடையாது. அதில் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் கேட்டகரி இன்ட்ரெஸ்டட் பர்சனில் அக்ரீவ்டு பர்சன்னு எடுத்துக்க முடியும். 3வது அனாய்டு, அதாவது அனாய்டு பர்சன் அனாய்டு, அதாவது ஒரு மனக்கசப்புக்கு ஆளாகிய ஒரு நபர். ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, இதனால எனக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது, வேதனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது லாங் ஃபியூச்சரில், இல்லை என்னை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அவளால் ரிட் மனு ஃபைல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஸோ பர்சன் இன்ட்ரெஸ்டட் ஒரு அந்த எந்த அளவுக்கு பாதிப்பு நடந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி அவரால் ரிட் ஃபைல் பண்ண முடியும். பர்சன் அஃபெக்டட் நேரடியாக கண்டிப்பாக ரிட் மனு ஃபைல் பண்ண முடியும். பர்சன் அனாய்டுனா அவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ பர்சன் அக்ரீவ்டுன்றது பர்சன் இன்ட்ரெஸ்டடில் ஒரு பகுதியும், பர்சன் அஃபெக்டட் பர்சன்ஸில் எல்லாரும் பர்சன் அக்ரீவ்டு பர்சன், அதாவது வேதனைக்கு ஆளாகிய நபர்கள். இவங்க ரிட் மனு ஃபைல் பண்ணி அவங்க பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்கெட்சியான ரொம்ப ஒரு மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்குது இதில். இது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் ரெண்டுத்துலேயும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸை வந்து அப்புறம் வந்து நான் சொல்கிறேன். ஸ்ட்ரேஞ்சர், அதுக்கு அடுத்தது பிஸிபாடி, அதாவது இன்னும் 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து முதல்ல பர்சன் அக்ரீவ்டு பர்சன் அவங்களால ரிட் மனு ஃபைல் பண்ண முடியும். ஸ்ட்ரேஞ்சர், அதாவது 3வது தரப்பினர், 3வது மனுஷர், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாதவர், ஆனால் அவருக்கு பாதிப்பு உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ரேஞ்சரால் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் ஒரு பிஸிபாடி சும்மா ஒரு எண்ணெய் விலை ஏறிடுச்சு, கத்திரிக்காய் விலை ஏறிடுச்சு, இந்த பட்ஜெட் தாக்குதல் பண்ணதுனால தான் அது வந்தது, அதனால் நான் வந்து ரிட் மனு ஃபைல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போனார்னா அதை ஏற்றுக்கக்கூடாதுன்றது இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கும் பிஸிபாடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் கேஸில் ஒன்று எஸ்பி குப்தா vs யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் பேசிக்காக பார்த்தோன்னா, லா மினிஸ்டர் வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுத்துட்றாரு. ஒரு சில ஜட்ஜஸை வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுத்துட்றாரு. இந்த லா மினிஸ்டர் கொடுத்த சர்க்குலரை எதிர்த்து ஒரு சில அட்வொகேட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்ணுறாங்க. அட்வொகேட்ஸ்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட் மூவ் பண்ணுறாங்க, ஜட்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஜட்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நேரடி பாதிப்பு உண்டாச்சா இல்லையான்றது தான் அந்த கேஸில் முக்கியமான கேள்வி. அதே மாதிரி அந்த அட்வொகேட்ஸுக்கு அந்த வழக்கு தொடுக்கிறதுக்கான அருகதை இருக்கான்றது, லோக்கஸ் ஸ்டாண்டின்றது வந்து அந்த கேஸ்லேயே இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை டிசைட் பண்ணும்போது அப்போது ஆனரபிள் ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ண ஐயர் அவரோட ஜட்ஜ்மெண்ட் இது ரொம்ப ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு கேஸு, கான்ஸ்டியூஷன் லாவில் ரொம்ப ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு கேஸ் இது. அவர் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 660 மில்லியன் பாப்புலேஷன், அப்போ 66 கோடி பேர் இருந்திருப்பாங்க போல இருக்குது அந்த சமயத்தில். 66 கோடி பேரில் பாதிக்கப்பட்ட யார் வேணாலும் ஒரு வழக்கு தொடுக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா ஒரு சட்டம்னு ஒன்று வந்தது, சர்க்குலர் ஜியோ எது வந்தாலும் யார் வேணாலும் பாதிப்புக்கு உள்ளாக முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உத்தரப்பிரதேஷில் இதே மாதிரி ஒரு ஜியோ வந்திருக்குன்னு மேற்கோள் காமிச்சு தமிழ்நாட்டில் ஒரு கலெக்டர் வந்து அதே ஜியோவை பாஸ் பண்ண முடியும். அதனால உத்தரப்பிரதேஷில் பாஸ் பண்ணப்பட்ட ஜியோவை தமிழ்நாடுல ஒருத்தர் வந்து அந்த ஸ்பெக்குலேட்டிவாக ஒரு ரிப்படிஷன் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், எனக்கும் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ 666 பேரில்
66 கோடி பேரில் யார் வேணாலும் கோர்ட்டோட கதவை தட்டி ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும்னா முடியாது. ஒரு சட்டம் வந்து எல்லாரையும் பாதிக்கக்கூடும் அப்படின்றது இருந்தாலும் யார் வேணாலும் கோர்ட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டால் அது முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அது சம்மந்தப்பட்ட அந்த பர்டிகுலர் செக்ஷன் சேர்ந்த ஒரு குரூப் வந்து கோர்ட்டோட கதவை தட்டிடுச்சுன்னா அவங்கள வந்து ஒரு பிசிபாடி, அதாவது மூன்றாம் தரப்பினர் சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக கேஸ் ஃபைல் பண்ணுற ஒரு நபர்களாக கன்சிடர் பண்ணாமல் இந்த கேஸை வந்து ஏற்றுக்கிட்டு கோர்ட் வந்து நீதி கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு எஸ்பி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அது முன்னாடி பாதிக்கப்பட்ட நபர், நேரடியாக பாதிக்கப்பட்ட நபர் தான் பர்சன் அக்ரீவ்டுன்னு கணக்கு எடுக்கப்பட்டது. இந்த பர்டிகுலர் கேஸில் அட்வொகேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜட்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு லா மினிஸ்டர் போட்டு ஒரு சர்க்குலரை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து அவங்க நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாகலை அப்படின்னாலும் பாதிப்புக்கு உள்ளான அந்த கிளாஸ் ஆஃப் சொசைட்டியை சேர்ந்தவங்கன்றதுனால அந்த கேஸை ஏற்கப்பட்டதுன்றதுக்கான முக்கியமான ஒரு கிளாஸிஃபிகேஷன் இந்த கேஸ். இந்த கேஸை ஒரு மேற்கோள் காமிச்சு நிறைய பொதுநல வழக்குகள் பதிவு செய்யப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் இந்த கேஸோட முக்கியத்துவம். இந்த கேஸை பேஸ் பண்ணி ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சரா இல்லை அக்ரீடு பர்சனா இல்லை பிசிபாடியா? ஸ்ட்ரேஞ்சர், இவர் அக்ரீடு பர்சன் கிடையாது. அட்வொகேட் வந்து நேரடியாக வேதனைக்குள்ளானவரோ இல்லை பாதிக்கப்பட்டவர்களோ கிடையாது. ஆனால் அவங்க ஸ்ட்ரேஞ்சர் இந்த ப்ரொசீடிங்ஸ்க்கு. ஆனால் அவங்க இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கான உரிமை கொடுத்துருக்கு. பிசிபாடி ஒரு மிடில்சம் பர்சன்ன்ற பேசிஸில் அவங்களுக்கு வந்து உரிமை பறிக்கப்படலை, ஏன்னா அவங்க வந்து அப்படி கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணப்பட்டது. சரி, இதுக்கு வந்து லோக்கஸ் ஸ்டாண்டி ரூலில் அலோவ் பண்ண ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பப்ளிக் ஹெல்த் சென்டர், ஒரு பஞ்சாயத்து சமிதி வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் சென்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு பஞ்சாயத்து சேர்ந்து ஒரு சில பேர் ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வந்து பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒருத்தர் வந்து பிரசிடென்ட்டை நியமிச்சுட்டு அவர் பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்து இந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் நடக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டோட ஒரு ஒப்பந்தம் போட்டு ஹெல்த் சென்டர் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்றதுனால கவர்மெண்ட் வந்து அதை இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முயன்று அது சம்மந்தமாக ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது. இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், அதுக்கும் இவருக்கும் நேரடி சம்மந்தம் இல்லை, அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் அந்த ஊர் சார்பாக ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமா முடியாத அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த பர்டிகுலர் கேஸில் அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டால் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும், அவருக்கு அந்த லோக்கஸ் ஸ்டாண்டி இருக்குது அப்படின்னு கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்தது. இது ஒரு முக்கியமான கேஸ். லோக்கஸ் ஸ்டாண்டி அவர் நேரடியாக எல்லாருக்கும் சம்மந்தப்படலை, அவருக்கு உடம்பு சரியாக இல்லாமல் போய் அந்த பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு இல்லாததுனால அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் உள்ளாகலை. ஆனால் அவர் இதில் சம்மந்தப்பட்ட ஒரு நபரை பர்சன் இன்ட்ரெஸ்டடில் ஒரு பர்டிகுலர் கேட்டகரின்றதுனால பாதிக்கப்பட்ட நபராக இல்லைனாலும் சம்மந்தப்பட்ட நபருன்றதுனால அவர் வேதனைக்குரிய ஒரு நபருன்றது கன்சிடர் பண்ணி பர்சன் அக்ரீவ்டு அப்படின்றத ஏற்றுக்கிட்டு அந்த பர்டிகுலர் கேஸில் அவங்களுக்கு லோக்கஸ் ஸ்டாண்டியை கான்ஃபர் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். இது ஒரு முக்கியமான ஒரு கேஸ். இன்னொரு கேஸ், ஒரு கம்பெனியை வந்து வைண்டிங் அப், அதுக்கு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியாச்சு கோர்ட்டு. ட்ரிபியூனல், கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து கம்பெனி லா போர்டு வந்து இந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ணணும், இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு. இந்த கம்பெனி திவாலா ஆயிடுச்சுன்னு அந்த கம்பெனியை சேர்ந்த ஒர்க்மென், அதாவது எம்ப்ளாயீஸ், ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்ணி இந்த கம்பெனி வைண்டிங் அப் ப்ரொசீடிங்ஸை தடுக்கிறதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இது ஏற்கப்பட்டது. இவங்களுக்கு நேரடி பாதிப்பு கிடையாது இந்த கம்பெனி இழுத்து மூடுறதுனால. கம்பெனி இழுத்து மூடுறதுனால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நேரடி பாதிப்புன்றது இருந்தாலும் வேலை செஞ்சவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ன்றதுனால அவங்களுக்கு நேரடி தொடர்பு இல்லைனாலும் இந்த கேஸில் அவங்களுக்கு லோக்கஸ் ஸ்டாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணாங்க. இது வந்து ஒரு பர்சன் இன்ட்ரெஸ்டடா பர்சன் அக்ரீவ்டான எந்த நேரத்தில் லோக்கஸ் ஸ்டாண்டியை அக்செப்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டுன்றதுக்கான கேசஸ். லோக்கஸ் ஸ்டாண்டியை ரிஜெக்ட் பண்ணதுக்கான கேசஸ், நீங்கள் இந்த கேஸுக்கு சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்லி வெளியேற்றதுக்கான கேஸ் வந்து 1-2 பார்ப்போம். ஒரு சினிமா தேட்டர், அந்த சினிமா தேட்டர் ஓனர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ஓசிக்கு அப்ளை பண்ணுறாரு, அவருக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவர் சம்மந்தப்பட்ட இன்னொரு அதை போட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு ரைவல் தேட்டர் ஒன்று, அவருக்கு வந்து என்ஓசி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த என்ஓசியை சேலஞ்ச் பண்ணி ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அவருக்கு எப்படி கொடுக்கலாம், அவருக்கு மட்டும் எப்படி கொடுக்கலான்னு சொல்லி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. அப்போது கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு எப்படி கொடுக்கலான்னு நீ கேட்கறதுக்கான அருகதை உனக்கு கிடையாது, ரைட் கிடையாது, லோக்கஸ் ஸ்டாண்டி கிடையாது. உனக்கே கொடுக்கலன்னு வேணால் அது நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான ரைட் கிடையாது, லோக்கஸ் ஸ்டாண்டி கிடையாது அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள்,
கார்ப்பரேஷன் சம்மந்தப்பட்ட டேக்ஸ் கட்டுறாரு ஒருத்தர், கார்ப்பரேஷன் டேக்ஸ் பேயர். இன்னொருத்தருக்கு எக்ஸம்ஷன் கிடச்சிருக்கு, அதே கிரவுண்டில் இவருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கல. எக்ஸம்ஷன் கிடைச்ச நபருக்கு அந்த எக்ஸம்ஷனை ரிமூவ் பண்ண சொல்லி, நீக்க சொல்லி இவர் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. அந்த ரிட் பெட்டிஷனுக்கு லோக்கல் ஸ்டாண்டி கிடையாது, இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு அஃபெக்ட், இன்னொருத்தரை மட்டுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய சின்ன ஒரு சில இம்ப்யூண்ட் ஆர்டர்ஸை சேலஞ்ச் பண்ண முடியாது கோர்ட்டில், ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ ரிட் பெட்டிஷனில் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான லோக்கல் ஸ்டாண்டி அந்த பெட்டிஷனருக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்லலாம். ஒன்று, ஒரு ஃபாரின் கம்பெனி ஒன்று இருக்குது, ஃபாரின் ஷேர் ஹோல்டர்ஸால் நிறுவப்பட்ட ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு சட்டத்தினால பாதிக்கப்படுறதுன்றதுனால இந்தியன் கவர்மெண்ட் மேலே ஒரு ரிட் மனு ஃபைல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரிட் மனு நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க சிட்டிசனே கிடையாது, அவங்களுக்கான இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கிளைம் பண்ணுறதுக்கான அருகதை கிடையாதுன்றதுனால லோக்கல் ஸ்டாண்டே அவங்களுக்கு கிடையாது, பர்சன் இன்ட்ரெஸ்டடில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் லோக்கல் ஸ்டாண்டி எப்போ ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கான கேசஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான ரைட் நமக்கு இருக்கா? முக்கியமாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் எல்லாமே சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லேயோ வரும். இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வரக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் எதானா ஒரு தவறு எதனா இருந்ததுன்னா அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மேலே ரிஜெக்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி காஸ்ட் இம்போஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட் இம்போஸ் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணுன்னா இந்த லோக்கல் ஸ்டாண்டி, ஜூரிஸ்டிக்ஷன், இந்த 2 ரூலை மட்டும் நல்லா வச்சுக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த நபருக்கு ரைட் இருக்கான்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மேலும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸை பற்றி நிறைய விஷயம் பார்ப்போம். ப்ரோ போனோ பப்ளிக்கோ அப்படின்றவங்களுக்கு என்னெல்லாம் அடையாளங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். பேசிக்காக யாரால் ஒரு ரிட் மனு ஃபைல் பண்ண முடியும்? இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லை, சாதாரணமாகவே ஒரு ரிட் பெட்டிஷனே யாரால் ஃபைல் பண்ண முடியும்? இந்த சர்ஃபேசி ஆக்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமா? ஒரு பேங்க்கோட ஆக்ஷனை சேலஞ்ச் பண்ணி, இல்லை வேறு எதனா ஒரு விஷயத்துக்கு இன்கம் டேக்ஸோட ஒரு ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு சில கேசஸை எக்ஸாம்பிள்ஸோட நம்ம அப்புறம் வர வீடியோஸில் நம்ம அவங்களோட அந்த ரிட் பெட்டிஷனோட யூட்டிலிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ரிட் பெட்டிஷன்ஸில் லோக்கல் ஸ்டாண்டின்ற ரூலை, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ.